சூர்யா வந்து அங்க இருந்து என்ன ஹேண்டில் பண்ண போறோம். இங்க இருக்க சென்னை, இங்க இருக்க கோயம்புத்தூர். சமைக்க வைக்கலாமா இல்ல துவைக்க வைக்கலாமா துணி மடிக்க வைக்கலாமான்னு யோசிச்சேன். எல்லாமே பண்ண வைக்க அந்த பெட் எல்லாம் அடிக்கிறத ஐயோ ஃபேம் அது கூட்டுறதை ஸ்டைலாக கூட்டுவோம் ஃபேம். நான் துணியெல்லாம் எப்படி போட்ட பாலே இருக்குன்ட்டு ஏன் அப்படி இருக்கு? ஏன்னா அக்கா இல்லை வீட்டில். ஒரு நாளுக்கு 2 மணி நேரம் தூங்கலாம் டே டைம். ஆனால் நீ எப்பயுமே தூங்கிட்டு தான் இருக்கு. ஹாய் ஃபேம். இன்னைக்கு என்ன vlogன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் சென்னையில் இருக்கோம். எஸ். ஸோ ஒரு ஷூட்டிங்காக சென்னை வந்திருக்கோம் ஃபேம். எப்படி vlog ஸ்டார்டிங்கு? நாங்கள் வந்து ஒரு ஷூட்டிங்காக சென்னை வந்திருக்கோம் ஃபேம். ஸோ உங்கள் ஷார்ஜேஸ் வந்து அங்கே இருக்கான். இது என்ன ஷூட்டிங்ன்றது அவன் ரிவீல் பண்ணுவான் அவங்களுக்கு. ஸோ அவன் அங்கே இருக்கான் இல்லையா, நான் இப்போ ஒரு சில ஒர்க்ஸ்லாம் அவனுக்கு கொடுத்துருக்கேன். அதை எப்படி பண்ணுறான், என்னென்ன பண்ணுறான், எப்படி அசிங்கமாக திட்டு வாங்க போகிறோம் அப்படின்றத நம்ம இந்த vlogல பார்க்க போகிறோம். சரிங்களா? வாங்க வீடியோக்கெலாம் போகலாம், பார்க்கலாம், போகலாம் எல்லாமே. ஹாய் ஃபேம். ஓகே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒரு 3 டேஸாகவே எங்கள் அக்காவும் சாணுவும் வந்து பார்த்திங்கன்னா இப்போது அன்ஃபார்ச்சுனேட்லி இங்கே இல்லை வீட்டில். அவங்க 2 பேருமே சென்னை போயிருக்காங்க. நான் ஒருத்தன் தான் இங்கே இருக்கேன். ஒருத்தன் இங்கே இல்லை, நானும் எங்கள் வீட்டில் இருந்தேன். இப்போ இங்கே vlog எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன். அவள் வந்து சில வேலைகள் எனக்கு கொடுத்துருக்கா. அந்த வேலைகள்லாம் நான் பண்ண போகிறேன். சூர்யா வந்து அங்கேருந்து என்ன ஹேண்டில் பண்ண போகிறான். சென்னையிலேருந்து இங்கே இருக்க சென்னை, இங்கே இருக்க கோயம்புத்தூர் ஹேண்டில் பண்ண போகிறான். இங்கே இருக்குடா அமெரிக்கா. 5 வேலை கொடுத்துருக்கான். அந்த வேலையிலே இப்போ நான் பண்ண போகிறேன். அண்ட் தென் எதுக்காக சாணுவும் சூர்யாவும் போயிருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு விரைவில் சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு என்னென்ன இந்த vlog என்னென்ன வேலை அவனுக்கு கொடுக்கலான்னு யோசித்தோம் ஃபேன். அப்புறம் தான் சரி வந்து சமைக்க வைக்கலாமா இல்லை துவைக்க வைக்கலாமா துணி மடிக்க வைக்கலாமான்னு யோசித்தேன். எல்லாமே பண்ண வைக்கலான்றதை நான் முடிவு பண்ணேன். வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. கிச்சன் பாருங்கள், எங்கள் அக்கா இல்லைனா எவ்வளோ அழகாக இருக்குது. எப்படி அழகாக இருக்குன்னா ஒன்றுமே இல்லை, சமைச்சாதான் நல்லது இருக்கும். எங்கள் மாமா ஒரு பெரிய குடும்பஸ்தன் ஃபேம். பார்த்தீங்களா, புளி சாப்பாடு வச்சுட்டு போயிருக்காரு. ஏன் எங்கள் மாமா புளி சாப்பாடு வச்சுட்டு போயிருக்காருனா, காலையிலையும் சாப்பிடலாம், மத்தியானம் சாப்பிடலாம், நைட்டும் சாப்பிடலாம். அதனால எங்கள் மாமா புளி சாப்பாடு வச்சுட்டு போயிருக்காரு. தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. எங்கள் மாமா செய்கிற புளி சாப்பாடுக்கும் அந்த தயிர் சாப்பாடு ஒன்று வெங்காயம் போட்டு பச்சை கிரீன் சில்லிலாம் போட்டு செய்வார். அதுக்கு நான் அடிமை. பார்த்தீங்களா துணியெல்லாம் எப்படி போட்ட பாலே இருக்குன்ட்டு ஏன் அப்படி இருக்கு? ஏன்னா என் அக்கா இல்லை வீட்டில். அப்போ அப்படி தான் இருக்கும். போய் பெட்ல இருக்க துணிமணி எல்லாம் மடிச்சு வை. தெரியாதனமா இந்த vlog ஒத்துக்கிட்டேன் போல. அந்த பெட்டெல்லாம் அடிக்கிறத ஐயோ ஃபேம் அது கடுப்பு ஃபேம். உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் அழுகுற? எனக்கு தெரியாது. ஃபேம் ஆக்சுவலி சாணு பார்த்தீங்கன்னா ஜீ தமிழில் ஒரு நாடகம் ஒரு சீரியல் புதுசாக லான்ச் ஆக போகுது. அந்த சீரியலுக்கு சாணு வந்து செலக்ட் ஆயிருக்கா. ஸோ அந்த சீரியல் நடிக்க தான் அவங்க கூப்பிட்டுருக்காங்க. சாணுவும் அடிக்கடி சென்னை போயிட்டு வர மாதிரி தான் இருக்கும். அதுக்கு தான் இப்போ போயிருக்காங்க. அதனால் இந்த சேனல் வந்து பயங்கரமாக அடிப்படும், கண்டிப்பாக அடிப்படும். ஏன்னா இது ஒரு ப்ராஜெக்ட்டு, இதுக்குள்ளே போயிட்டானா வரக்கு லேட் ஆகும். அது என்ன ப்ராஜெக்ட், என்ன சீரியல் நேம் அதில் எனக்கு இப்போ வரைக்கும் தெரில. போக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அதுக்கு போயிட்டானா படிக்கிறது சீரியல் இப்படி தான் இருக்கும். vlog வந்து அதிகமாக இருக்குமான்னு தெரில. இப்போ என்னையும் அதிகமாக காமிக்கிறேன் இதில் மோஸ்ட்லி இந்த vlogல. அதுவே நீங்கள் என்ன பார்ப்பீங்களாங்கிறது ஒரு டவுட் தான். ஓகே ஃபைன். முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த vlog நல்லபடியாக ஒரு அழகான கண்டென்ட்டாக கொண்டு வரதான் இந்த கண்டென்ட் நான் கொண்டு வந்திருக்கேன். வாங்க இப்போ அடுத்தது வந்து இந்த பூச்செட்டி இருக்குது பார்த்தீங்களா, இதான் இவனு இருக்கானுங்களே, இவனுக்கு அழகாக டெக்கரேட் பண்ணுவோமா. வாங்க அதை பண்ணலாம். ஆளை க்ளீன் பண்ணு. தம்ப்நெயிலுக்கு ஃபோட்டோ எடுத்தேன். vlogங்க பேரில் ரொம்ப தான் பண்ணுறா. ஏன்னா இந்த vlogல மட்டும்தான் அவங்களால என்னை வேலை வாங்க முடியும். பரவாயில்ல, இதெல்லாம் யாருக்கா பண்ணுறேன்? உங்களுக்கா பண்ணுறேன். ஏன் நீங்க நானும் வேற இல்லடா பேசணும். அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவாங்க மேம் பேசுறத பார்த்தா. வாங்க கூட்டுறதே ஸ்டைலாக கூட்டுவோம் ஃபேம். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி கூட்டணும்னு. ஓகே, இந்த சீவக்கட்டையை பார்த்தா சின்ன வயசில் எங்கள் அம்மா என்னை அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணும். அதை தடுக்கிறதுக்கு எங்கள் அம்மையாக வரும். ஐ எம் மிஸ்ஸிங் மை கிராணி. வாங்க போகலாம். என்ன தொங்கிருச்சு? ஏய் ஏய் டாமி. உண்மையாகவே வேறு லெவல் தான் போ சூர்யா. ஏன்னா சமைக்கிறது கூட எங்கள் மாமா சமைச்சிட்டாரு. எனக்கு அந்த வேலை மிச்சம். கூட்டுறது பெருக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் வேலை தான் போல்.
வந்து வீட்டுக்கு வந்து 1 வாரம் ஆச்சு. வீட்டில் 1 வாரம் என் அக்கா வராதனால திங்ஸில் எப்படி இருக்குன்னு இன்றைக்கி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். இத்தனை நாளாக கலாச்சிட்டு இருந்தேன், கஷ்டம்தான். ஃபேம், ஒரு டாய் வாங்கினாலே சாணுக்கிட்ட வந்து அந்த 1 வருஷம் இருக்கிறதே மேக்ஸிமம் ரொம்ப கஷ்டம். அப்படி இருக்கும்போது அவகிட்ட 3 வருஷமாக ஒரு டாய் இருக்குது. அந்த டாய் நான் உங்களுக்கு காமிக்கிட்டுமா வாங்க. அவ்வளோ ஒருத்தான டாய் அவன். இவன் தான் அந்த டாய். கிட்டத்தட்ட 3.5 இயர்ஸுக்கு மேலே இருக்கும். இவன் இங்கே வந்து இன்னும் உழைக்கிறான். இந்த பட்டன் மட்டும் போயிடுச்சு, பட் உள்ளே பயங்கரமாக ஓட்டுவான். சூர்யாவே சில டைம் முடப்படும் போது இதில் தான் கிச்சன் போவானா பார்த்துக்கோங்களேன். இந்நேரத்துக்கு என் குட்டி அங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்குமோ பாவம், தூங்கிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். ஜாலியாக மணி 12:30 மேலே ஆச்சு. வெயில் பொழக்கிறான், தூங்கிட்டு தான் இருக்கும். நீங்களும் தூங்குங்க, நானும் கொஞ்சம் ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு வரேன். ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு ஒரு 2 மணி நேரம் தூங்கலாம் டே டைமில். ஆனால் நீ எப்பயுமே தூங்கிட்டு தான் இருக்கிற. ஆனால் தூக்கம் வரல மட்டும் சொல்கிறேன். நீ எந்திரிச்சு எப்பயாவது எல்லோரும் இருக்காங்க அட்டன்ஸ் கேட்காத எல்லோரும் இருக்காங்களான்ட்டு. எங்க மாடி தூங்குறியா சானோ? அப்புறம் போதும், அப்புறம் நைட் தூங்க மாட்டேன், என்ன உயிரிழப்பேன். எந்திரா டேய், மூடாத. டீ தராங்களா? போய் டீ குடிச்சலாமா? என்ன கண்ணை உருட்டுற? வேணுமா வேண்டாமா? டீ இல்லை தூங்கிடு. சிறப்பு தூங்கு. செடிக்கு தண்ணி ஊற்று நினச்சேன். நான் அப்போவே நினச்சேன் தண்ணி ஊற்றுற கூட நான் தான் வரணும்னு. இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ரோஸ். இது வந்து குட்டி ஒயிட் ரோஸ். அப்படியே வெங்காய செடி இதில் முளைக்குது ஃபேம். எங்கள் அக்கா டெய்லி நான் பண்ணுற வேலை, சூர்யா பண்ணுற வேலை பாதி வேலை தான் எனக்கு தெரிஞ்சு. அவன் நினச்சிட்டுப்பா, யாரா இது நம்ம தம்பியை வீடியோ இப்படி நம்மளை பெருமையாக பேசுகிறான் அப்படின்னு. பெருமையெல்லாம் பேசலை, அவளை பெருமையாக பேசுறது எனக்கு ஆக்சுவலி பிடிக்காது. ஓகே ஃபேம், இது பார்த்தீங்கன்னா ஒயிட் ரோஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா அழகாக தெரியுதா? இந்த செடி பார்த்திங்கன்னா வெங்காய செடி. இதாக கீழே செடி இருக்கா வெங்காய அது. இது வந்து மின்ட் இருக்கா இதில். அப்புறம் ஒரு சில வகையான கீரைகள் எங்கள் அக்கா போட்டிருக்கா. இவனு பார்த்திங்கன்னா எல்லோ ரோஸ், மை ஃபேவரட் எல்லோ கலர் ரோஸ். பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக தெரியுது எல்லோ ரோஸ். இது பார்த்திங்கன்னா இது ஒரு வகையான ரோஸ் தான், ஆனால் என்ன ரோஸ்ன்னு தெரில. அண்ட் தென் இது பார்த்திங்கன்னா இதுவும் என்னன்னு தெரில. அந்த இது பார்த்திங்கன்னா தெரியும், இது வந்து கற்பூரவல்லியா தின்னூர் பத்தினி. அப்புறம் இது கத்தாழை. இது வந்து பார்த்திங்கன்னா ரெட் ரோஸ் தான், ரெட் தெரியுது பார்த்தீங்களா? இது வெங்காய செடி. நடுவில் பார்த்தீங்களா குல்படுப்பு எல்லோ கலர் ரோஸ். இது வெங்காய செடி. வெங்காய அடியில் இருக்குது பார்த்தீங்களா? வெங்காயத்துக்கு பஞ்சமில்லை வீட்டில். வேணா சொல்லுங்கள், கொரியர் பண்ணி விட்றேன். நக்கல்யா அவனுக்கு பார்த்துக்கோங்க ஃபேம். ஜிம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி பனானா, ஓகேவா? நேந்திர போல பனானா எப்படி காலை சாப்பிட்டு தான் போவோம் ஜிம்முக்கு. அவ்வளவுதான். நம்ம தான் எப்பயுமே நம்ம தான், ஓகேவா? சாப்பிட்டு கிளம்புறேன், அவ்வளோதான். எதை கொடுத்தனால முடிஞ்சு. யாரா நீ? இவ்வளோ பெரிய ப்ராப்ளம்டா. வேற ஒன்றா இருந்தால் விடவெடுத்து போயிருப்பான். அப்படி ரன்னிங்கில் சால்வ் பண்ண பாரு நீ. ஓகே ஃபேம், நான் கிளம்பிட்டேன் சாப்பிட்டு ஜிம்முக்கு. நீங்களும் சாப்பிட்டு தூங்குங்க. அண்ட் தென் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம், நம்ம சேனல் பேர் வந்து மாற்றலான்ட்டு இருக்கேன். ஹெல்மெட்டுக்குள்ளே கை விட்டுட்டு சொல்கிற பார்த்தீங்கன்னா, இப்போ சன்செட் நல்லா இருக்கான். நம்ம சேனல் நேம் வந்து மாற்றலான்ட்டு இருக்கேன். சேனல் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷாவித் சானு அப்படின்னு மாற்றலான்ட்டு இருக்கேன். ஷாவித் சானு அப்படிங்கிற சேனல் வந்து நேம் வந்து உங்களுக்கு ஓகேனா எனக்கு மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ வந்து அதுக்கப்புறம் தான் ஃபர்தராக மூவ் பண்ண முடியும். உங்களுக்கு இந்த சேனல் நேம் பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நாளைக்கு ஒரு வீடியோ சந்திப்போம். பாய்.